அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி சந்தோஷமான விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா? ஆ பேக்யார்டு வீட்ல இருக்கிற முருங்க மரத்துலருந்து ஒரு நெத்து வந்து விழுந்திருக்கு. இது பேரு நெத்து. இதுக்குள்ள சீடு நெறைய இருக்கு. அதாவது அவங்க மரத்துல வந்து காய் நெறைய காய்க்கும். இலை கம்மியா இருக்கும். நமக்கு வந்து நெறைய இலை வரும். காய் வந்து கம்மியா இருக்கும். நம்ம முருங்க மரத்துல. நான் சீடு கேட்கலான்னு நெனச்சேன். அதுவே பறந்து வந்து விழுந்துருச்சு. இத எடுத்து வளர்த்து பார்ப்போம். அதாவது இந்த ம் 2 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது? கோவையில ஒரு பொண்ணு பிரச்சனை நடந்ததா? காதலன் போய் நைட்ல போய் கூட்டிட்டு போயிருக்கான். அதாவது நான் என்ன நெனச்சேன், அந்த பசங்க வர்றப்போ ஏன் வண்டிய வேற வேகமா ஓட்டலன்னு. அவன் டிரைவர் சீட்ல இல்ல. அந்த 3 பேரும் அதாவது இந்த பொண்ணு பையனும் செஞ்சது தப்பு. இது தேவையில்லாத வேல. அந்த 3 பேர் இருக்காங்க பாருங்க, அவங்க செஞ்சது பெரிய குற்றம். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆ அம்மா மட்டுமே பிள்ளைங்கள வளர்க்குறப்போ ஏற்படுற பிரச்சனை. அதாவது ஒரு பொண்ணுன்னா அம்மா தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன சொல்லுவாங்க, காலேஜ் போறப்ப, படிப்புல மட்டும் கவனம் செலுத்தும்பாங்க. படிக்கிற விஷயத்துல மட்டும் கவனமா இரு. அவங்க வந்து பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க. நல்ல பசங்களோட சேரு, நல்ல பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னன்னா, நம்ம புள்ள நல்ல புள்ள நம்ம நெனைக்கிறோம். நல்ல பிள்ளைங்களோட சேர்ந்தா அது நல்ல குணங்கள் வரும். ஆனா அதானே? அதாவது படிப்புல மட்டும் கவனம் செலுத்து அப்படின்றது என்ன அர்த்தம்னா, நீ இது போல எதுவும் பண்ணாத அப்படின்னு அர்த்தம். இந்த பிள்ளைங்களுக்கு எப்படி இது இது வந்து ஒரு பின் விளைவுகள் பத்தி எதுவுமே தெரியாத அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அம்மா மட்டுமே வளர்த்தா ஒரு பொண்ணு இப்படித்தான் இருக்கும். அ இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் காலேஜ்ல படிக்கிறப்போ, ஒரு பையன் வந்து அப்ரோச் பண்ணாரு. நான் சொன்னேன், "காதல், கல்யாணம் இப்படி போகணும்னு தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. இந்த கசமுசாவுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு" நான் சொல்ட்டேன். ஏன்னா எல்லா வயசுலயுமே ஒரு டீனேஜ்லேருந்து ஆ ஒரு 60, 70 வயசு வரைக்கும் கூட பெண்களுக்கு இந்த பிரச்சனை வரும். ஆனா நம்ம வந்து ஸ்டெடியா இல்லன்னா பிரச்சனைலாம் மாட்டிக்குவோம். அதாவது காதல், கல்யாணம் எதுவா இருந்தாலும் சரி, நேர்மையா போயிட்டு ஸ்ட்ராங்கா அந்த ஒரு உறவ வந்து ஸ்ட்ராங் பண்ணி, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும். இல்லாட்டி அரகொர மனசோட எதுவுமே பண்ணா அது வீணா போயிடும். சரியா? அதாவது நம்ம பிள்ளை சில அம்மா அப்பாக்கெல்லாம் நான் கவனிக்கிறேன். நம்ம பிள்ளை நல்லா இருந்தா போதும். நம்ம பிள்ளை நல்லா படிச்சா போதும்னு நெனைக்கிறாங்கல்ல. அது வந்து ஒரு சொசைட்டிக்கே நல்லது கிடையாது. மத்தவங்க பிள்ளைங்க மேல அக்கறை எடுத்துக்கிறது ஒரு போட்டி மாதிரி. இப்ப என் பிள்ளை நல்லா படிக்குது, என் பிள்ளை பெருசா வருது, என் பிள்ளை ஜெயிக்குது, அ என் பிள்ளை நல்லா இருக்குது. இப்படியே சிந்திக்கிறது வந்து ஒரு